வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒரு கவியை நாம் இன்றைக்கு சிந்திப்போம். மன நிறைவு பெற என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் விளக்கம் பார்க்கலாம். பொய், சூது, கொலை, களவு, பாலொழுக்கத் தவறு, புலன் வருந்தி அளவு கடந்து இன்பம் நுகர் பழக்கம், தெய்வமெனும் பேரறிவு செயல்களிலே விளைவாய் சிறிதளவும் பிறழாது பயனளிக்கும் உண்மை, ஐயமின்றி அறியாமை அலட்சியம் மறத்தல், அத்தனையும் மதிமயக்கம் தெளிந்து வாழ வேண்டும். செய்யும் வகை உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு சீராக்கி மனவளத்தை காத்து நலம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு அவர்கள் பஞ்சமாபாதக செயல், படிச்செயல் பதிவு என்று சொல்லக்கூடிய பொய், களவு, சூது, கொலை, பாலொழுக்கம் தவறும் கற்பு நெறி தவறுதல், இவைகளை புலன்களை வருத்தித்தான் இச்செயல்கள் செயலாக்கம் ஆகிறது. இவைகள் அத்தனையும் அளவு கடந்த இன்பத்திற்கு மனிதன் நுகரச் செல்லும் போது இந்த பழக்கம் அவனை ஆட்கொள்கிறது. ஆக தெய்வமெனும் பேரறிவு செயல்களிலே விளைவாய் இருக்கிறது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க தவறிழ்த்து பின் பரமனை வேண்டுவது ஏன் என்பதாக குரு கருத்து தெரிவிப்பார். ஒரு செயல் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வரக்கூடிய விளைவிலே அந்த செயலுக்கு விளைவு அந்த செயலுக்குள்ளேயே விளைவாக அடக்கம் பெற்றிருக்கிறது என்பதை கூறுவார். சிறிதளவும் பிறழாது பயனளிக்கும் உண்மை. எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு கருத்தில் கொண்டோமானால் இந்த 5 பாதக செயலாக இருக்கக்கூடிய பஞ்சமாபாதக செயலை நாம் நிகழ்த்த மாட்டோம். அப்பொழுது அவைகளை விடுத்த போது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். ஐயமின்றி அறியாமை அலட்சியம் மறத்தல், இந்த மூன்றும் மதிமயக்கம், மயக்க நிலையில்தான் மனிதன் செயல்களை செய்கிறான். அப்போ அந்த மயக்கத்தை தெளிவுறச் செய்து இந்த ஐயமின்றி அலட்சியம் அறியாமை, தெரிந்திருந்தும் மீண்டும் செய்தால் அல்ல அலட்சியம். அறியாமை என்பது நமக்கு தெரியாமல் ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விடுவது. இது ரெண்டுமே மயக்க நிலையில்தான் ஏற்படுகிறது. ஆக நாம் அறிவார்த்தமாக இந்த மனதை கொண்டு விவேகமாக விழிப்பு நிலையில், விளைவறிந்த விழிப்பு நிலையில் நாம் செயலாக்கம் செய்தால் இந்த மயக்க நிலையை தாண்டி செய்யும் வகை, நாம் செய்யும் புலன் வழியாக ஏற்ற அந்த வகைகள் அத்தனையும் உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, இவை அத்தனையும் அளவு முறையாக சீராக்கி மனவளத்தை காத்து, மனம் உணர்ச்சி வயத்துக்கு செல்லாமல் உணர்வார்த்தமாக அளவு முறை காப்பதாக புலன் வழியாக செல்லும் அந்த மனதை நாம் மடைமாற்றம் செய்தால், சீராக்கினால், அது இந்த பஞ்சமாபாதக செயலுக்கும் அறியாமையிலிருந்து
அலட்சியத்திலிருந்து நமக்கு ஒரு விழிப்பு நிலையையும் 5 அளவு முறை பேணுவதாகவும் நம் மனம் மாற்றம் பெறும்போது அந்த மனம் நிறைவு பெற்றுக்கொள்ள அந்த தெளிந்த வாழ்வு நமக்கு அமைய இந்த மயக்கத்திலிருந்து நாம் விடுபட்டோம் ஆனால் மனநிறைவு பெறலாம் என்று வாழ்விலே நலம் காணலாம் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கவிதந்த குருவிற்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இறைநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.